இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனார் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனார் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பில் நனைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏழை மாந்தர் ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரே விளைகின்றார். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். விழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் வாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். பாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, இன்று இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் வாழ்நாளிலே இன்னும் ஒரு நாளை, ஒரு வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் அனைத்து பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் செய்கின்ற செயல்கள் சிறியவைகளாக இருந்தாலும் அன்போடும் மனித நேயத்தோடும் செய்யப்படுகின்ற பொழுது எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி இறைவன் நமக்கு அருள் பொழிகிறார் என்பது உண்மை. இவ்வாறு செய்வதால் மனித நேயத்தை நாம் வளர்க்கிறோம். வளர்ப்பதற்கான வரங்களை வேண்டுவோம். வளர்க்க முடியாது என்று சொல்லி பிடிவாதமாக கோபம், போட்டி, பொறாமைகளிலே வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போகுபவரே, நீர் மீது இறங்குவே. உலகின் பாவம் போகுபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருளே. தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் வல்லவரென வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெறவும்
இவ்வாறு இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து மோசேயோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பர்க்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீது ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்திற்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேத்தாதும் பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைத்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினர் ஆகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரேல் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தையே மகிழ்விக்கும். சரியானவை, இதயத்தையே மகிழ்விக்கும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தையே மகிழ்விக்கும். ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தையே மகிழ்விக்கும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தையே மகிழ்விக்கும். ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தையே மகிழ்விக்கும். ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, இதயத்தையே மகிழ்விக்கும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இளைநிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர்ச்சான்றாக இருக்கும்.
அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாட்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவற்றை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம், ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கை உடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கால் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண் உடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, வாழ வைக்கும் மனித நேயம் நமக்கு தேவை என்ற சிந்தனையோடு இந்த வாரம் இறைவாக்குகள் நமக்கு சொல்லுகின்றன. உங்களோடு சேர்ந்து ஒரு சில கருத்துக்கள் இந்த தலைப்பிலே கலந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நற்செய்தி வாசகத்தின் பின்னணியை சற்று பார்த்து பிறகு நற்செய்திக்குள் நாம் செல்லுவோம். இதனுடைய பின்னணி, இயேசு தனது இறப்பை பற்றி முன்னறிவிக்கிறார். ஏற்கனவே ஒரு முறை சொல்லிவிட்டார், 2 முறை சொல்லிவிட்டார். அவருடைய மனம் மீட்பளிப்பதற்காக எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு புறம் இருந்தாலும், தலைவர்களால் மூப்பர்களால் கைவிடப்படவும் அடிக்கவும் உதைக்கவும் என்ற சோகமும் அவரிடம் இருந்தது. ஆனால் அவர் துணிந்து செல்லுகிறார். இது அவருடைய மனப்பக்குவம். இதை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களோ, யார் பெரியவர், இறையாட்சியில் நாம் எங்கு இருப்போம், எப்படி இருப்போம், முதல் மரியாதை யாருக்கு என்ற அந்த சிந்தனையிலேயே இருக்கிறார்கள். ஆகவே இந்த பின்னணியில்தான் போன வாரம் ஒரு குழந்தையை மையப்படுத்தி இயேசு இறையாட்சியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொன்னார். ஆனாலும் அவர்கள் அதை புரிந்து கொண்டார்களா என்பது கேள்விக்குறிதான். அந்த சிந்தனையோடு அந்த குழந்தையை அணைத்து கொண்டே தன்னிடம் இருக்க வைத்த இன்று ஒரு பாடத்தை ஆண்டவர் சொல்லித்தருகிறார். அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே நற்செய்தியை 3 பிரிவுகளாக பிரித்து பார்க்கலாம், எளிதாக புரிந்து கொள்வதற்கு. முதல் பகுதி சீடர்களின் குமுறல், குற்றச்சாட்டு. 2வது பகுதி இயேசுவின் பாடம், அது மனிதநேயம் நிறைந்த பாடம், தேவை என்று சொல்லுகின்ற ஒரு அழுத்தமான பாடம். 3வது எச்சரிக்கின்ற இயேசு, மனிதநேயம் இல்லை என்றால் எப்படி வாழ்வோம், வீழுவோம் என்பதை எச்சரிக்கின்ற ஒரு செய்தி. 3வது பகுதியை நான் படிக்காமலேயே உங்களுக்கு புரியும். என்ன செய்வார்கள், நெருப்பு என்ன செய்யும், எரிநரகத்தில் எப்படி இருப்போம் என்பதை அவர் சொல்லுகிறார். அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு சொல்லப்போவது இல்லை. மாறாக இந்த மனித நேயம் நம்மை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். சீடர்களின் குமுறல், குற்றச்சாட்டு, முதல் பகுதி. உமது பெயரால் ஒருவர் பேய் ஓட்டுகிறார், நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம், ஆனாலும் அவர் உங்கள் பெயரால் ஓட்டுகிறார், அவரை நிறுத்த வேண்டும் என்று ஆவேசமாக வந்து யோவான் சொல்வதாக நாம் பார்த்தோம். இயேசு இந்த சூழலை பயன்படுத்தி தம் சீடர்கள் அல்லது சீடத்துவம் எப்படி இருக்க வேண்டும், எந்த மனநிலையில் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை ஒரு அழகான பாடமாக சொல்லித் தருகிறார். இந்த கோபம், பொறாமை அல்லது நாங்கள் தான் பெரியவர்கள் என்று பிரித்து பார்க்கக்கூடிய மனநிலை, இவைகளெல்லாம் சீடர்களிடம் ஏராளமாக இருந்தது. நாம் ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறோம். லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 54, 57 இவ்வாறு ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். சமாரியர்கள் ஊர் வழியாக சென்றார்கள். சமாரியர்கள் போகக்கூடாது என்று சொன்னார்கள். ஏனென்றால் யூதர்கள் சமாரியர்களை 2ஆம் தர மக்களாக நினைத்தார்கள். ஆகவே என்னை மதிக்காத நீ ஏன் என் ஊருக்குள் வருகிறாய், சுற்றிச்செல் என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் செக் போஸ்டில். உடனே இதை கேட்ட அதே யோவான் தான். யோவான் வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். அவருடைய சீடர்கள் யாக்கோபும் யோவானும் இதை கண்டு, ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று ஆவேசமாக சொன்னார்கள். போட்டி, பொறாமை, ஏற்றத்தாழ்வு. அதனால்தான் அவர்கள் சொல்கிறார், இவர்களை அழித்து விடலாமா, நெருப்பு போல சாம்பலாக்கி விடலாமா என்று சொல்லுகிறார்கள். இயேசு அவர்கள் பக்கம் திரும்பி அவர்களை கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த போட்டி, பொறாமை இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்விலே, அன்றாட வாழ்விலே நிகழ்வதைப் போல நமக்கு ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த சூழலில் நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த சூழலை எப்படி நாம் கையாள வேண்டும், நம்மில் சகிப்புத்தன்மை, மனிதநேயம், பொறாமை நீங்கி போட்டியின்றி எப்படி வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற அந்த பாடத்தை தான் ஆண்டவர் அழகாக இன்று தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது நாம் 2வது பகுதிக்கு கடந்து செல்வோம். இந்த 2வது பகுதியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 பாடங்களை சொல்லித் தருகிறார். ஒன்று,
நல்லது எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம், யாரிடமிருந்து வேண்டுமானாலும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். ஆகவே நல்லது நல்லதாக எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பக்குவம் வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்லுகிறார். இதைத்தான் புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 1வது அதிகாரம் 15-16 நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:15-16. சிலர் பொறாமையும் போட்டி மனப்பான்மையும் கொண்டு கிறிஸ்துவை அறிவிக்கின்றனர். ஆனால் அறிவிப்பது கிறிஸ்து. அவருடைய காரணம், அவர்கள் ஆரம்பிக்கின்ற ஆரிஜின் வேறையாக இருக்கிறது. வேறு சிலர் நன்மனத்தோடு அறிவிக்கின்றனர். இவர்களை தூண்டுவது அன்பே. ஆகவே அன்பினாலும் தூண்டப்பட்டு ஆண்டவரை பற்றி பேசலாம், பொறாமைப்பட்டும் ஆண்டவரை பற்றி பேசலாம். ஆனால் சொல்லப்படுவது நல்ல செய்தியாக இருந்தால், நற்செய்தியாக இருந்தால், அது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதாக இருந்தால் நல்லம். யாரிடமிருந்து வருகிறது என்பதை விட வருகின்ற செய்தி உண்மையான செய்தியா என்பதை பார்க்கக்கூடிய ஒரு பரந்த மனம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் தெளிவாக தன்னுடைய சீடரிடம் சொல்லுகிறார், நமக்கு எதிராக இல்லாதவர் நமக்கு சாதகமாக இருக்கிறார், நம் பக்கம் இருக்கிறார் என்று ஒரு அருமையான பாடத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். நேரடியாக எதிர்க்காத யாரும் நம் பக்கம் இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து பயணியுங்கள், தொடர்ந்து நல்லது செய்யுங்கள், தொடர்ந்து மனிதநேய செயல்களை செய்யுங்கள் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். அதிலே அவர் சொல்லுகின்ற 2வது ஒரு செய்தி, நீங்கள் இப்படி சகிப்புத்தன்மையுடன் பெருந்தன்மையுடன் இணைந்து மனிதநேயத்துடன் வாழ அழைத்த அவர்களுக்கு சொல்லுகின்ற பாடம், இப்படி நடந்தால் உங்களுக்கு கைமாறு கிடைக்கும். என் பெயரால் யாராவது ஒருவர் 1 டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலும், அவர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது இது என்று நாம் பாகுபாடு படுத்தி வைத்திருக்கிறோமே ஜாதி, இதில் எதில் யாராக இருந்தாலும் சரி, கொடுப்பது இயேசுவின் பெயரால் என்று கொடுக்கின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கைமாறு உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த சகிப்புத்தன்மை வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகத்திலே மோசேயும் சொல்லுகிறார். இறைவன் தனது ஆசியை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுத்து அவர்களை இறைவாக்குனர்களாக மாற்றுவதிலே உனக்கு என்ன பொறாமை, ஏன் அப்படி காழ்ப்புணர்ச்சியோடு வாழுகிறாய்? இறைவன் யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம், நம்மை சாராதவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் நம்மை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் நம் சார்பாக இருக்கிறார்கள் என்று மோசேயே அன்றே ஒரு அருமையான பாடத்தை சொல்லிக் கொடுப்பதை நாம் முதல் வாசகத்திலே அழகாக படித்தோம். ஆகவே தொடர்ந்து இயேசு அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிறார், பாடத்தை சொல்லித் தருகிறார். அந்த பாடத்தை இப்பொழுது அழுத்தமாக சொல்லித் தருகிறார். உங்களுக்கும் எனக்கும், இல்லறம் துறவரம் தனியறம் எல்லோருக்கும் இந்த பாடம் பொருந்தும். என்ன பாடம் அது? அந்த குழந்தை, போன வாரம் அவர் ஒரு குழந்தையை வைத்து பாடம் நடத்தினார் என்று பார்த்தோம். அந்த குழந்தை இன்னும் அவரோடு தான் இருக்கிறது, அவர் அனுப்பிவிடவில்லை. ஆகவே தான் இச்சிறுவருள் அப்படின்னு சொல்றார். ஆகவே அந்த குழந்தை அங்கே இருந்து இருக்க வேண்டும். அந்த குழந்தையை வைத்து இப்பொழுது அவர் ஒரு பாடம் சொல்லித் தருகிறார். என்ன பாடம்? என் மீது நம்பிக்கை கொண்ட இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விடச் செய்தவர்களுக்கு ஐயோ கேடு, அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்கிறார். இறையாட்சிக்கு எதிராக செயல்படுபவர்கள், இறையாட்சி விழுமியங்களை அழிக்க நினைப்பவர்கள் அழிவார்கள். ஆகவே இறையாட்சிக்கு தங்களை உட்படுத்தி கொண்டவர்கள், இயேசு என்ன சொல்லிக் கொடுத்தார், அவர் சொல்லிக் கொடுத்த நல்ல பாடங்களை புரிந்து அதன்படி வாழ நினைக்கின்றவர்கள், ஒருவேளை உலக கண்களுக்கு அவர்கள் பைத்தியக்காரர்களாக இருக்கலாம், அவர்கள் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட அந்த விழுமியங்களோடு பழிக்கு பழி என்று வாழாமல் ஜெபித்து வாழக்கூடிய அந்த நல்ல விழுமியத்தோடு வாழ வேண்டியவர்கள், பொய் சொல்லி திரிந்து ஆட்களை ஏமாற்றுவதை விட உண்மை சொல்லி மடிவது சிறப்பு என்று வாழக்கூடிய அந்த இறையாட்சி விழுமியங்களுக்குள் வாழக்கூடியவர்கள் சிறப்பானவர்கள். அவர்கள்தான் இந்த சிறியவர்கள். தங்களையே இறையாட்சியினுடைய விழுமியத்திற்கு உட்படுத்தி கொண்ட அனைவரையும் அவர் வாழ வைக்கிறார் என்று சொல்லுகிறார். யார் இந்த சிறியவர்கள்? புனித பவுலடியார் இதற்கு ஒரு அருமையான விளக்கம் தருகிறார். இந்த சிறியவர்கள் என்று சொல்லக்கூடிய சின்ன பிள்ளை இல்லை, மனத்தளவிலே தாராள குணம் உள்ளவர்கள், மனத்தளவிலே பெருந்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு வாழக்கூடியவர்களைத்தான் அவர்கள் இந்த இறையாட்சிக்குள் உட்பட்ட தாட்சியோடு வாழுகின்றவர்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே புனித பவுலடியார் சொல்லுகின்ற அருமையான இந்த வாக்கியத்தை நாம் பார்ப்போம். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 25-26 அவர் இவ்வாறு கூறுகிறார். தூய ஆவியின் துணையால் நாம் வாழுகிறோம். இதான் இறையாட்சிக்குள் நாம் சென்று விட்டோம்.
இந்த இறையாட்சிக்குள் நாம் வாழ்கின்ற பொழுது. எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம். வீண் பெருமையை தேடாமலும் ஒருவருக்கு ஒருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் ஒருவர் சுமைகளை ஒருவர் தாங்கிக் கொண்டும் வாழ கற்றுக்கொள்வதுதான் இறையாட்சி. இவர்கள்தான் சிறியவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பெரியவர்கள். ஆகவே இப்படி யாரெல்லாம் வாழ வேண்டும், மனிதநேயத்தை ஊட்டி வளர்க்க வேண்டும், இதெல்லாம் மனிதநேய செயல்கள். ஆகவே இந்த செயல்களை செய்கின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்கு நாம் உற்சாகம் ஊக்கம் தர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே கடவுளுக்கு தங்களையே தாழ்த்தி கொண்டவர்கள், வாழ்வை பற்றி ஆண்டவரின் வாழ்வை பற்றி கொண்டவர்கள், அவர்கள் செய்கின்ற நல்ல செயல்களை பார்த்து யார் ஏளனம் செய்தாலும் நையாண்டி செய்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், மனிதத்தை வாழ வைப்பது மனிதநேய செயல்கள் மட்டும்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். போட்டி, பொறாமை, கோபம் இவைகளெல்லாம் குடும்பங்களை அழிக்குமே ஒழிய அவைகள் குடும்பங்களை வாழ வைக்காது. சகிப்புத்தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இவைகள்தான் வாழ வைக்கும் என்று சொல்லுகிறார். இப்படி வாழ முடியுமா? இந்த குழந்தை உள்ளத்தோடு பரந்த எண்ணத்தோடு யதார்த்தமாக வாழ முடியுமா? முடியாது என்று பலர் சொல்லுவார்கள். முடியும் என்பதை ஒரு உண்மை நிகழ்ச்சி மூலம் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். தஞ்சையில் தெற்கு வீதி, அது பெரும்பாலும் அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்தில் ஒரு நாள் நாங்கள் நடந்து சென்று கொண்டிருந்தோம். அன்று நல்ல மழை முடிந்தவுடன் நாங்கள் சென்றோம். எங்களுக்கு முன்பாக ஒரு 10 அடிக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன், ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும், 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிப்பான்னு நினைக்கிறேன். அவனை கூட்டிக் கொண்டு அவனுடைய பெற்றோர் சென்றார்கள். அவனுக்கு ஒரே சந்தோஷம். புது ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான், காலில் ஷூ போட்டிருக்கிறான், எங்கேயோ ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்குது. ஆகவே போகிற வழியில் அந்த தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, சாக்கடை தண்ணி, அழுக்கு தண்ணி, அதை உதச்சிக்கிட்டே போகிறான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, உதைக்காதரா, பேண்ட்டு வீணாக போகுது, எல்லாம் புது சட்டடான்னு சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இவன் ஜாலியாக அது உதச்சிக்கிட்டே போகிறான். ஒரு கட்டத்தில் கோவத்தில் வந்து பொலார்னு அரைகிறாங்க. சொல்லிக்கிட்டே வரேன், ரஸ்கல் உதச்சிக்கிட்டே வர, பேண்ட்டு வீணாக போகுது, சட்டை வீணாக போகுது, ஷூ வீணாக போகுது, அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே போனாங்க. ஒழுங்காக வரதா இருந்தாவா, இல்லைன்னா இங்கேயே நின்று நான் விட்டுட்டு போயிடுவேன். நாங்கள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், அப்படியே அங்கேயே நின்றுட்டான், அழுதுகிட்டே அங்கே நிற்கிறான். நாங்களும் அதை பார்க்குறோம், கூட்டிகிட்டு போகிறதா இருக்கிறதான்னு பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே வரோம். அப்பொழுதுதான் எதிர்பாராத ஒன்று, நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று, எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டிய ஒரு நிகழ்வு நடந்தது. அது அக்ரஹாரம். தெளிவாகவே சொல்லுகிறேன், அக்ரஹாரம். அங்கிருந்து ஒரு பெண் ஓடி வந்தாள். இவனை விட இன்னும் 1 வயசு கூட இருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஓடி வந்துச்சு, அவனை தடவிச்சு. அடித்தாங்களா? அப்பா அம்மா அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குது. ஆமான்றான் அந்த பையன். வலிக்குதா? ஆமாம், ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறான் அவன். உடனே அவன் முகத்தை தடவி கை காலெலாம் தடவி விட்டுட்டு அந்த பெண், அம்மா சொல்கிறத கேட்கணும் என்னதான் இருந்தாலும், சரியா? அதனால் கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ லவ் யூ. என்ன சொல்லுது? நான் உன்னோடு இருக்கிறேன், ஐ லவ் யூ, அம்மா சொல்கிறத கேளு, போ அப்படின்னாங்க. இவன் போகிறான். அப்போ அவங்க அம்மா வந்து அவனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. கடைசி வரை, அவர்கள் பஸ் ஸ்டாண்டு போகிற வரை இவன் திரும்பி அந்த பொண்ணுக்கு அவன் டாட்டா காட்டுறான். இந்த பொண்ணு இங்கேருந்து டாட்டா காட்டுது. ஒரு சில பகுத்தறிவாளர்கள் சொல்லுவீர்கள், முளைக்கிற 3 இலை விடலை, அதுக்குள்ளே இந்த புள்ள பற்றியா ஐ லவ் யூங்குது, என்ன மோசமான ஒரு புள்ள என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அவனுடைய அடிக்கு, அவனுடைய வலிக்கு, அந்த நேரத்திற்கு சிறந்த மருந்து இந்த ஐ லவ் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. எல்லை கோடுகளெல்லாம் அந்த பெண் கடந்து போனாள், ஜாதியை தாண்டினாள், அந்த நேரத்தை கடந்தாள். யார் ஆள் என்ன சொல்லுவார்கள் என்பதெல்லாம் அவள் தூக்கி எறிந்து போனாள். ஒரே வார்த்தை, ஐ லவ் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன், அழாத, அம்மா சொல்கிற மாதிரி கேளு, போ அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கேயே நிற்குது. அவன் அங்கேருந்து திரும்பி டாட்டா காட்டிகிட்டே போனான். தண்ணியை உதைக்கலை, ஒன்றும் உதைக்கலை, சரியாக போனான். இதுதான் மனித குலத்திற்கு தேவையான சரியான மருந்து. அந்த மருந்தைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய சீடர்கள் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார். மனித நேய செயல்கள் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக இறுதியாக ஒரு வாக்கியத்தை படித்து முடிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில் புனித பவுலடியார் இவ்வாறு சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள், ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும், இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அந்த அன்பைத்தான் நான் மனிதநேயம் என்று சொன்னேன். அந்த பெண் எல்லைக்கோடுகளை எல்லாம் கடந்து சனாதனத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாவற்றையும் கடந்து ஐ லவ் யூ என்று சொன்னாள்.
நீங்களும் நானும் ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்க்கையில் நம்மை சார்ந்தவர்களை பார்த்து, என் உடலோடு உடலாக உயிரோடு உயிராக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியை, கணவனை, என்னுடைய குழந்தைகளை பார்த்து என்றாவது வலி தீர இது ஒரு மருந்தாக இருக்கிறது என்று சொல்லி ஐ லவ் யூ என்று சொல்லி இருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஐ லவ் யூ என்று வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்த அன்பு அன்னை வேளாங்கண்ணி தாய் தன் மகனுக்காக வாழ்ந்த அவள் நம்மையும் வாழ வைக்க வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து செபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். கூடி ஜெபிப்பதும் தேவையானவர்கள் அவர்களை நினைத்து அவருடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதும் ஒரு அருமையான மனிதநேய செயல். குடும்பமாக கூடியிருக்கிறோம், ஒருவருக்காக சேர்ந்து ஜெபிப்போம். அருள் கொடைகளை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். நாங்கள் உம்மை சார்ந்தவர்கள் என்ற மனநிலையில் பாவ வாழ்வை விட்டு புது வாழ்வை அணிந்து கொண்டு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லோருக்கும் எல்லாம் ஆனவரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைக்கவும் நேர்மையான மனநிலை கொண்டு செயல்படவும் வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறையாட்சியின்படி வாழ அழைப்பவரே எம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மனித நேயத்தோடு செயல்படவும் ஒருவர் மற்றவரை குறைகளோடு ஏற்றுக்கொள்ளவும் கோபம், பொறாமை, யார் பெரியவர் என்ற எதிர்மறை எண்ணத்தை விடுத்து நேர்மறையான எண்ணத்தோடு செயல்படக்கூடிய நல் மனத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புது வாழ்வை அளிப்பவரே எம் இறைவா, பல்வேறு எண்ணங்களோடும் நன்றிகளோடும் மன்றாடி உம் அன்னையின் மேல் உள்ள ஆர்வத்தோடு அளவற்ற அன்போடும் பக்தியோடும் இணைந்து இத்திருப்பலியில் பங்கேற்று சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபிக்கும் அனைவரையும் நீர் ஆசிர்வதியும். உம் நிறை அருளால் இவர்களை நிரம்ப பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக எதற்காக வேலை நகர் வந்திருக்கிறோமோ அதற்காக சிறப்பாக ஜெபிப்போம். யாரிடமெல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறேன், வேளாங்கண்ணி செல்லுகிறேன் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் நினைத்து பார்த்து அவருடைய வாழ்க்கை சூழலோடு கூட ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வரனில்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களுக்காக நல்ல வரன் வேண்டும் என்று ஜெபிப்போம்.
திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து விடலாமா, ஓடிவிடலாமா, தற்கொலை செய்யலாமா என்று தவறாக நினைக்கக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் ஆண்டவருடைய அருளுக்காக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யப்போகின்ற எல்லா செயல்களையும், பயணங்களையும், எடுக்கப் போகின்ற முடிவுகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம் அனைவரையும் கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறக்கூடியவர்களையும், மருத்துவமனையில் உள்நோயாளிகளாக இருப்பவர்களையும் நினைத்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஐ லவ் யூ என்று சொல்லி நம்மை வழி நடத்துகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியார் என்னை ஏற்பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியார் என்னை ஏற்பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியை என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பார். நம்ம என்றும் அன்பு செய்கின்ற நம் ஆண்டவருக்கு நன்றியாக நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாக மாற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்பட்டு மகிழ்வோடு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தகுதியும் நீதியுமானது. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக இன்று அன்னையினுடைய பேராலயத்தில் வாரத்தில் முதல் நாளாக இன்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதன் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்தில் குடியிருப்போரும் சமூக ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது:
தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்த்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினரையும் இரக்கமிகுந்த தந்தையே, எந்நாளும் எப்போதும் எவ்வேளையிலும் மனிதநேய மிக்கவர்களாய் வாழ்வதற்கு தேவையான உமது வல்லமையை வேண்டி நிற்கின்ற உமது பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உமதன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 எல்லா சூழல்களிலும் மனிதநேய செயல்களுக்கு முதலிடம் தந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய அருள் ஆசிரை இறைவன் தர வேண்டும் என்று சேர்ந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் அனைவரும் மனித செயல்களை செய்ய நல்ல மனித நேயத்தோடு வாழ தகுந்த சூழலையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். ஒவ்வொரு சூழலிலும் நம்மை நோக்கி ஐ லவ் யூ என்று சொல்லி தொடர்ந்து அன்பு செய்கின்ற ஆண்டவர். இவரது திருவிருந்திற்கு அதே மனநிலையிலே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே என் வாழ்வின் வழியே தலைவாணி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா என் சுவாச காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய். என் சொந்தம் யாவும் என் தேவையாகும் நீதானே நீதானே இறைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் டச் யூ அண்ட் ஹீல் யூ த்ரூ த லவிங் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் டியர் மதர் Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நீ வாழ்க, நீ வாழ்க. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின்